இந்த அளவுக்கு அவன் கோபம் அடைவான் என சத்யா எதிர்பார்க்கவே இல்லை. இப்படியும் கோபம் வருமா அவனுக்கு? அவனுக்கு திருமணம் என்ற ஒன்று நடந்துவிட்டால் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என நம்பினாள் அவள். அது கடைசியில் இப்படியா முடிய வேண்டும்? அவளுடைய அத்தை அவருடைய இரு பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டே புலக்கடை பக்கம் சென்று விட்டார். உள்ளே நுழைந்த பாக்டீரியன் ஜெனரல் மேனேஜர் குமரேசன் சஞ்சயை பார்க்க வேண்டும் என்றான். சத்யா மாடியில் அவன் அறைக்குள் சென்று ஜெனரல் மேனேஜர் வந்து காத்திருப்பதை சொன்னாள். சஞ்சய் உடனே போகாமல் அவள் அருகே வந்து நின்றான். அவன் பார்வையில் அனலை தாங்காத சத்யா தலை குனிந்தாள். எனக்கு மணப்பெண் தேடுகிறாய் இல்லையா? என் நெஞ்சில் எந்த நேரமும் நிறைந்திருக்கும் சத்யா என்ற இந்த பெண்ணை அழைத்து வா, இப்போதே மணந்து கொள்கிறேன் என்றவன் அவள் மார்பில் விரல் வைத்து அழுத்தி சுட்டி காட்டினான். முடியாத விஷயம் அல்லவா, அப்பொழுது பேசாமல் இரு என்றவன் அவள் காதருகில் குனிந்து மெல்ல, அன்று நான் வேறு விதமாக நடந்து கொண்டிருந்தால் இன்று நீ எனக்கு பெண் தேடி கொண்டிருக்க மாட்டாய், என் பொண்டாட்டி ஆகியிருப்பாய் என்ற மெல்லிய குரலில் அவளுக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் கூறியவன் மறு வினாடி அறையை விட்டு வெளியேறினான். சத்யா சிலையாகி நின்றாள். தன் மீது யாரோ நெருப்பை அள்ளி கொட்டினதைப் போல் உணர்ந்தாள். இப்படியெல்லாம் கூட பேச இவரால் முடியுமா? அன்றிலிருந்து அவள் ஆளே மாறிப்போனாள். தன்னை அலங்கரித்து கொள்ளவில்லை, தன் அறையை விட்டு வெளிவருவதும் இல்லை. உடல்நிலை சரியில்லை என்றால் வயிற்று வலி என்ற போது அவள் மாமியார் நம்பிவிட்டார். கடந்த 4 நாட்களாக விடியற் காலையில் அவனுக்கு காப்பி கொடுக்க கூட அவள் போவதில்லை. கற்பக அம்மையார்தான் போய் வந்தார். சஞ்சயின் கோட்டில் ரோஜா சிரிக்கவில்லை. 5ஆம் நாள் இரவு 8 மணிக்கு கிர்மானந்த வாரியாரின் சொற்பொழிவை கேட்க கற்பக அம்மையாரை காரில் அழைத்து சென்று விட்டு வந்தான் சஞ்சய். மணி 9 ஆகியும் அவனை தேடி சாப்பிட அழைக்க அவள் வரவில்லை. திரும்ப அவன் சென்று அன்னையை அழைத்து வர வேண்டும். பொறுக்க முடியாமல் சஞ்சய் அவளை தேடிச் சென்றான். பசிக்கிறது என்றவுடன் முதுகில் படர்ந்த வாரப்படாத கூந்தலை அள்ளி முடிந்து கொண்டு அவள் எழுந்து வந்தாள். சமையலறையில் இருந்த சமையல்காரியும் வேலைக்காரியும் அவர்களை கண்டவுடன் தோட்டத்திற்கு சென்று விட்டனர். அந்த பங்களாவில் நெடுநாட்களாக ஒரு பழக்கம். பங்களாவின் சொந்தக்காரர்கள் சாப்பிட வரும்போது பணியாட்கள் தோட்டத்திற்கு சென்று விடுவர். அவர்கள் சாப்பிட்டு சென்ற பின் தான் உள்ளே வருவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் ஆவலுடன் வரவேற்றனர். அரட்டை என்றால் அதன் இனிமையே வேறல்லவா? சத்யா பூர்த்தி செய்யப்படாத ஓவியம் போல சோர்ந்து கூந்தல் கலைந்து கழுவப்படாத முகமும் கசங்கிய சேலையுமாக காட்சியளித்தாள். அவளுடைய ஒவ்வொரு செய்கையும் அவன் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தான். அவளோ நிமிர்ந்து பார்க்கவில்லை. சாப்பிட ஆரம்பிக்காமல் அவளையே பார்த்து கொண்டு இருந்த சஞ்சய் சாம்பார் பரிமாற அவன் அருகே வந்தபோது அவளுடைய வலது கரத்தை தன் இடக்கரத்தால் கெட்டியாக அழுத்தி பிடித்து கொண்டான். அவன் கரத்தை விலக்கி பார்த்தாள், திமிரினாள். அவன் பிடியிலிருந்து விடுபட முடியவில்லை. விடுங்கள், யாராவது வரப்போகிறார்கள். விடமாட்ட, யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. உன் புருஷன் வந்தா கூட தான். எதற்காக உன்னை விட்டு ஓடினானாம்? காரணத்தை சொன்னால்தான் விடுவேன். நீ ஏன் என்னை விடியற்காலை வந்து எழுப்பவில்லை? காப்பி கொடுப்பதில்லை? சொல், காரணம் என்ன? காப்பி கொண்டு வந்து கொடுக்க நான் ஒன்றும் உங்கள் பொண்டாட்டி இல்லை என்றாள் சத்யா கோபமாக. அன்று அவன் சொன்னதன் எதிரொலியாக. அவள் தன் வீட்டில் ஒரே பெண். ஏழ்மையில் வளர்ந்த போதும் செல்லமாக வளர்ந்தவள். யாரும் அவளை கடிந்து பேசினதில்லை. காப்பி கொண்டு கொடுக்க பொண்டாட்டியாய்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சமையல்காரி காப்பி கொடுத்தால் அப்பொழுது அவளும் பொண்டாட்டியா? கையை விடுங்கள், வலிக்கிறது. நன்றாக வலிக்கட்டும். நாளையிலிருந்தே காப்பி கொண்டு வராவிட்டால் என்ன செய்கிறேன் என்று பார். என்ன செய்வீர்களாம்? என்ன செய்வேனா? 5 மணிக்கு எழுந்து நானே காப்பி கலந்து ரோஜா மலருடன் உன்னை வந்து எழுப்புவேன். அம்மா கேட்டால் கூட சொல்லிவிடுவேன் என்ற அவள் கையை விட்டு விட்டான். அந்த கோபத்தில் கூட சத்யாவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை.
வெள்ளி மணிகளென அவள் சிரித்த ஒளியில் அவனும் சிரித்து விட்டான். மனப்புழுக்கம் நீங்கி சாப்பிடவும் ஆரம்பித்தான். அவள் அவன் தட்டில் தயிர் பரிமாறச் சென்றபோது, கை ரொம்பவும் வலிக்கிறதா? பரிவுடன் கேட்டபடி அவள் கரத்தை பற்ற வந்த அவன் கரத்திலிருந்து மெல்ல நழுவி கொண்டாள். அவன் குறும்பாக பார்த்து சிரித்தபடி விழியசைவாள். அவளை தன்னிடம் அழைத்தபோது சத்யா தலையசைவால் மறுத்துவிட்டாள். மறுநாள் காலை ரோஜா மலர் சூடியபடி அவள்தான் அவனுக்கு காப்பி எடுத்துச் சென்றாள். அவன் அவள் வரவால் பெரிதும் மகிழ்ந்தான். இன்று லதாவுக்கு திருமணம், நினைவு இருக்கிறதா? மறந்தே விட்டேன் சத்யா. எத்தனை மணிக்கு? நீ போக வேண்டும் என்று சொல். ஃபேக்டரிக்கு போயிட்டு வந்து உன்னை காரில் அழைத்து போகிறேன். அத்தை என்னிடம் வர மறுத்து விட்டார். ஆமா சத்யா, அவர் தகுதிக்கு கீழானவர்களிடம் அதிகம் பழக மாட்டார். அவர் பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். அவர் இயல்பு அப்படி. எப்படியோ உன்மேல் மட்டும் அவர் அன்பு காட்டுவதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. நான் மட்டும் தனியா திருமணத்துக்கு எப்படி போவது? துணையாக நான் வேண்டுமானால் வரட்டுமா? சரி, 9 மணிக்கு வந்து விடுங்கள். ரெடியாக இருக்கிறேன். மறந்து விடாதீர்கள். சரியாக 9 மணிக்கு ஃபேக்டரியிலிருந்து சஞ்சய் காரில் வந்து விட்டான். காரில் அமர்ந்தபடியே ஹாரனை ஒலிக்க விட்டு அன்றைய ஹிந்துவில் கவனத்தை செலுத்தலானான். காரின் பின் சீட்டில் ஏறி அமர்ந்த சத்யா, பொறுப்படுவோமா என்றாள். அவளை திரும்பி பார்த்துவிட்டு போர்ட்டிகோவில் நின்றிருந்த கற்பகம் அம்மையாரிடம் வரட்டுமாமா என்றான். சத்யாவை திருமணம் முடிந்த பின் அவள் பிறந்த வீட்டில் கொண்டு சென்று விட்டுவிடு என்றவர் சத்யாவிடம் மாலையில் வந்துவிடு சத்யா என்றார். சரி அத்தை. கார் பாங்களாவை விட்டு புறப்பட்டது. அவர்கள் இருவரும் காரில் செல்வதை பார்த்திருந்த கற்பகம் அம்மையார், சத்யாவை இவனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கலாம். இப்பொழுது என்ன நினைத்து என்ன லாபம்? விஜய் எங்கே இருக்கிறானோ, என்ன செய்கிறானோ? அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அந்த பிள்ளைக்கு இல்லையே என தனக்கு தாமே முணுமுணுத்து கொண்டார். காரின் முன்பக்கம் கண்ணாடி வழியே சத்யாவை கவனித்த சஞ்சய் அவள் தோற்றத்தில் கிறங்கி கொண்டு இருந்தான். தாளம்பூ வண்ண பட்டு சேலையும் அரக்கு கலர் பார்டரும் அதில் அகல ஜரிகையும் அதே அரக்கு வண்ண சோழியும் அணிந்திருந்தாள். சிவப்பு கற்கள் பதிக்கப்பட்ட நகைகளையே அணிந்திருந்தாள். எடுப்பாக கொண்டை போட்டு அதில் ஒற்றை ரோஜாவை சொருகியிருந்தாள். சிக்கென்று பிடித்த சோழியும் பட்டு சேலையும் அவள் இளமையை பறைசாற்றின. அவன் இருப்பதை மறந்தான். அவளை திரும்பி பார்த்து முறுவலித்தான். அவளும் தனக்கே உரிதான மோனலிசா புன்னகையை அவனுக்கு பரிசளித்தாள். சத்யா, மணப்பெண் இப்பொழுது எங்கே இருப்பாள்? இது என்ன கேள்வி? இப்பொழுது திருமண மண்டபத்தில் தான் இருப்பாள். என் காரில் அல்லவா இருக்கிறாள் என்று நினைத்தேன். அவன் புகழ்ச்சியில் நாணம் கொண்ட சத்யா காரின் வெளியே வேடிக்கை பார்க்கலானான். மாப்பிள்ளை எங்களுடன் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர். உங்களுக்கு தெரியுமா என்றாள் சத்யா அவன் பார்ப்பதை தவிர்ப்பதற்காக. எனக்கு எப்படி தெரியும்? இந்த அழகு சிலைகளுடன் எல்லாம் நான் படித்தேனா என்ன? நான் ஆண்கள் கல்லூரியில் அல்லவா படித்தேன். இப்பொழுது வேண்டுமானால் சேர்ந்து படிப்போம். ஆளை பாருங்கள். அப்பொழுது இது லவ் மேரேஜ் என்று சொல். இல்ல, பெற்றோர்கள் பார்த்து நடத்தி வைப்பதுதான். படிக்கும்போது அவளோ நானோ அவரிடம் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. பார்த்திருக்கிறோம், அவ்வளவுதான். சத்யா, இன்று என்ன விசேஷம்? உன் அம்மா வீட்டுக்கு போகிறாய்? அம்மா என்னை பார்க்க வேண்டும் என்று நேற்று போன் செய்தார். சத்யா, நானும் மண்டபத்திற்குள் வர வேண்டுமா என்ன? நம்மை ஒன்றாக பார்த்தால் யாரேனும் ஏதேனும் சொல்வார்கள். உன்னால் அதை பொறுக்க முடியுமா? சரி, உங்கள் இஷ்டம். கார் திருவல்லிக்கேணியில் ஒரு சாதாரண கல்யாண மண்டபத்தின் முன் நின்றது. சத்யா மட்டும் காரை விட்டு இறங்கினாள். அதற்குள் செய்தி அறிந்து லதாவின் பெற்றோர் வந்து சஞ்சயை உள்ளே அழைத்தனர்.
சஞ்சய் சத்யாவை பார்க்க அவள் விழியசைவாள். உள்ளே வர சொன்னாள். அதன் பிறகுதான் அவன் கல்யாண மண்டபத்தினுள் நுழைந்தான். ஆண்கள் வரிசையில் அவன் பணக்கார வீட்டு பிள்ளை என்பதால் நாற்காலி போட்டு உட்கார வைத்தனர். சத்யா மணப்பெண்ணான லதாவின் காதருகில் குனிந்து ஏதோ பேசிக்கொண்டு இருந்ததை சஞ்சய் கவனித்தான். அது நடுத்தர வகுப்பாரின் திருமணம். அந்த திருமணத்திற்கு வந்திருந்த பெண்களிடையே சத்யா நிலவை போல் இருந்தாள். சஞ்சய்க்கு எப்போதடா இங்கிருந்து கிளம்புவோம் என்று இருந்தது. லதா அவனை பார்த்து திருமண மேடையில் இருந்தபடியே கைகூப்பி வணக்கம் தெரிவித்தாள். சஞ்சயும் பதிலுக்கு வணக்கம் சொன்னான். அவன் அருகில் யாரோ ஒரு மனிதர் வந்து அவனிடம் கை குலுக்கி வரவேற்பு கூறினார். அவரை எங்கோ பார்த்த ஞாபகம் இருந்தது. எங்கே என்றுதான் நினைவுக்கு வரவில்லை. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இல்லையே. நீங்கள் யார் என்று சொன்னால் தெரிந்து கொள்வேன். என் பெயர் கணபதி. உங்க அண்ணா விஜயுடன் படித்தேன். உங்கள் பங்களாவிற்கு கூட வந்திருக்கிறேன். உங்களையும் பார்த்திருக்கிறேன். உங்கள் அண்ணாதான் அவர் திருமணத்துக்கு கூட என்னை அழைக்கவில்லையே. அவர் சுபாவம் அது உங்களுக்கு தான் தெரிந்திருக்குமே. ஆமா ஆமா, மாப்பிள்ளை என்னுடைய சொந்த தம்பிதான். அப்படியா? சந்தோஷம். உங்களிடம் முக்கியமான இதை சொல்லதான் வந்தேன். விஜயை நான் போன வாரம் பாம்பையில் பார்த்தேன் என்றார் அந்த மனிதர். இதுவரை அஸ்வரஸ்யமாக அவர் பேச்சை கேட்டு கொண்டிருந்த சஞ்சய் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவன் நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டிருந்தது. பம்பாயிலா? ஆமாம், பம்பாய் தாஜ்மஹால் இன்டர் கான்டினென்டல் ஹோட்டலில் தான் பார்த்தேன். என் கம்பெனி மேனேஜர் அங்கே ரூம் நம்பர் 342 தங்கியிருந்தார். அவரை பார்க்க போன போது உங்கள் அண்ணாவை ரூம் நம்பர் 343 பார்த்தேன். அதில் தங்கியிருந்தார். பேசினீர்களா? என்ன சொன்னார்? ஓ, பேசினேனே. வியாபார சம்பந்தமாக அங்கே வந்திருப்பதை சொன்னார். எனக்கு டிஃபன் கூட வாங்கிக்க கொடுத்து உபசரித்தார். சரி, தம்பி இருந்து சாப்பிட்டு போங்கள், எனக்கு வேலை இருக்கிறது, வரட்டுமா என அங்கிருந்து நகர்ந்தார் அந்த மனிதர். அதை கேட்ட பின்பு அவனுக்கு ஈர்ப்பு கொள்ளவில்லை. இவ்வளவு நன்றாக இருக்கும் அண்ணா ஏன் ஓடிப்போனார்? விஜய் திரும்பி வந்தால் அவன் யாரோ, சத்யா யாரோ. அவன் காதல் எல்லாம் அழிய வேண்டியதுதானா? சத்யா விடை பெற்று புறப்பட்ட போது அவனுக்கு எந்திர கதியில் புறப்பட்டான். மண்டபத்தின் வெளியே நின்று இருந்த வாலிபர்களில் யாரோ ஒருவன் பொருத்தமான ஜோடி என்றான். சத்யா சஞ்சயை பார்த்து வெக்கத்துடன் சிரித்தாள். வேறு நேரமாக இருந்தால் அதை கேலி செய்திருப்பான். அப்பொழுது அந்த நிலையிலா இருந்தான் அவன்? இவளிடம் இந்த விஷயத்தை பற்றி சொல்வதா வேண்டாமா என தடுமாறினான். சொல்லாமல் விடலாம் என்றாலே துணிவு வரவில்லை. அவளிடம் நிச்சயம் அதை சொல்லிதான் ஆக வேண்டும். அது அவளுடைய கணவனை பற்றிய விஷயம். சொல்லாமல் மறைப்பது விவேகமாகாது. சத்யா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தெரியும், என் அழகை புகழ்வீர்கள், அவ்வளவுதானே? இல்ல சத்யா, அதை பற்றி பேச எனக்கு என்ன அருகதை இருக்கிறது? விஜய் அண்ணா பம்பாயில் இருக்கிறாராம். என்ன, உண்மையா இது? திடுக்கிட்டு காரின் சீட்டில் சாய்ந்து கொண்டாள். அவளுக்கு உடலெல்லாம் வியர்த்து மூச்சு வாங்கியது. ஐயோ, அவர் திரும்பி வந்தால் நான் யாருக்காக வாழ்வேன்? மயக்கம் வருவதை போல் இருந்தது அவளுக்கு. சஞ்சய் இதை உணர்ந்து காரை நிறுத்தி சோடா வாங்கி வந்தான். அதை குடித்து ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் சத்யா. காரை ஓட்டிக்கொண்டே நேராக உன் வீட்டிற்கு தானே சத்யா என்றான். வேண்டாம், வேறு எங்காவது போங்கள். கொஞ்ச நேரம் கழித்து அங்கே போகலாம். இல்லாவிட்டால் எனக்கு இருக்கும் கலக்கத்தில் அம்மாவிடம் ஏதேனும் உளறி விடுவேன். எங்கே சத்யா போகலாம்? நீங்கள் விரும்பும் இடத்திற்கு. அதன் பின் இருவரும் ஒன்றும் பேசவே இல்லை. கார் நெரிசலான போக்குவரத்தில் நீந்தி மெல்ல டிரைவின் ஹோட்டலுக்குள் நுழைந்து நின்றது. சஞ்சய் காரை விட்டிறங்கி சுற்றுப்புறத்தை நோட்டமிட்டான். சில இளம் ஜோடிகள் காரில் இருந்தபடியே சிரித்து பேசி கொண்டிருந்தனர். அடர்ந்த மரங்களும் மரச்செடிகளும் புல்தரையும் சில்லென்று இருந்தது. அந்த இடம் அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது. போதாத குறைக்கு காரினுள் சில ஜோடிகள் அத்துமீறி கொண்டு இருந்தன. தங்களை யாரும் பார்க்கவில்லை என்ற தைரியம். அப்படி பார்த்தால் கூட அங்கே மட்டும் என்ன வாழ்கிறது என்ற அலட்சியம்.
நேரம் பிற்பகலை நெருங்கிக் கொண்டிருந்த போதும் அந்த இடம் குழு குழுவென இருந்தது. வேறு நேரமாக இருந்தால் சத்யாவும் சஞ்சயும் இதையெல்லாம் ரசித்திருப்பார்கள். சர்வரிடம் ஏதோ ஆர்டர் கொடுக்க வேண்டுமே என்பதற்காக 2 வெனிலா ஐஸ்கிரீமும் ஆர்டர் கொடுத்தான். முதல் கதவை சாத்திவிட்டு பின் சீட்டில் ஏறி அமர்ந்தான். சத்யா சற்று தள்ளி கதவோரமாக நகர்ந்து கொண்டாள். காலையில் அவள் புறப்பட்ட போது இருந்த உற்சாகம் இப்பொழுது குன்றி போயிருந்தாள். அவள் பெரிய மைவிழிகள் கண்ணீரில் மிதந்தன. கண்கள் சிவந்தும் கன்னங்களில் அருவியென கண்ணீரின் வீழ்ச்சியும். சத்யா, என்ன இது? இன்னுமா அழுது கொண்டு இருக்கிறாய்? அவன் கொடுத்த கர்ச்சிப்பால் கண்ணையும் முகத்தையும் அழுந்த துடைத்து கொண்டாள். ஆனாலும் கண்ணீர் பெருக்கு நிற்பதாய் தெரியவில்லை. நான் பிறந்த லட்சணத்திற்கு அழாமல் என்ன செய்ய முடியும்? அது ஒன்றுதான் என்னால் சுதந்திரமாக செய்ய முடியும். சத்யா, இப்படியெல்லாம் மன நொந்து போகாதே. நீ இப்படியெல்லாம் பேசுவதால் நான் எவ்வளவு வருந்துகிறேன் என்று உனக்கு தெரியுமா? என் வாழ்வில் நான் இருப்பதை விட இறப்பதே மேல். சத்யா, ஏன் இப்படியெல்லாம் மனதை வருத்தி கொள்கிறாய்? இப்பொழுது சரி என்று சொல். இந்த சமூகத்தின் கட்டுப்பாடுகள், சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்துவிட்டு நாம் கிளம்பி விடுவோம் எங்கேயாவது என்று. தாலி கட்டி விடுவதால் மட்டும் ஒரு மனிதனுக்கு ஒருத்தி மனைவி ஆகிவிடுவதில்லை. சஞ்சய், நீங்களா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? உங்களுக்குள் இப்படி ஒரு கீழ்த்தரமான ஆசையா? சத்யா கண்களில் கனல் பறக்க கேட்டாள். உன்னை பார்க்காத வர எனக்கு என்று எத்தனையோ ஆசைகள் இருந்தன. என்னை மாப்பிள்ளையாக நினைத்து என்று நீ என் கால்களில் விழுந்து நமஸ்கரித்தாயோ, அன்றே என் ஆசைகள் எல்லாம் சாம்பலாகிவிட்டன. இப்போதைய என்னுடைய ஆசை ஒன்றே ஒன்று. அது நீ எல்லோரையும் போல சந்தோஷமாக இல்லறம் நடத்த வேண்டும், அதை காண வேண்டும் என்பதே. அதற்காக இப்படியா? அது பிடிக்காவிட்டால் அண்ணா வந்து விடுவான். இல்லாவிட்டால் சென்று அழைத்து வருகிறேன். அவனுடன் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்கு. நான் உங்களுடன் இருப்பது இடைஞ்சல் என்றால் நான் எங்கேயாவது கண் காணாத தொலைவுக்கு போய்விடுகிறேன். எப்படியோ உன் கண்ணில் நீர் வழியக்கூடாது. நீ சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் மகிழ்ச்சி. பெரிய தியாகி என்ற நினைப்பா உங்களுக்கு? அப்படி உங்கள் அண்ணாவுடன் என்னால் அவ்வளவு சுலபமாக வாழ்ந்துவிட முடியும் என்று நினைக்கிறீர்களா? அன்று அவர் ஓடாமல் என்னை ஏற்றுக்கொண்டு இருந்தால் உங்களை நான் காலப்போக்கில் மறந்திருப்பனோ என்னமோ. இப்பொழுது அப்படி இல்லையே. சத்யாவால் அதற்கு மேல் தன் மன ஓட்டங்களை வெளியே சொல்ல முடியவில்லை. சஞ்சயால் அவள் என்ன சொல்ல நினைக்கிறாள் என்பதை நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. சத்யா, இன்னும் ஒரு வழி இருக்கிறது. அப்படி அண்ணாவுடன் வாழ உனக்கு விருப்பமில்லை என்றால் அவனை டைவர்ஸ் செய்துவிடு. அப்புறம் உன் விருப்பம் போல் வாழ்க்கையை அமைத்துக்கொள். நீங்கள் ஒரு வக்கீல்தான். நான் இல்லை என்று சொல்லவில்லையே. என்னையே கட்சிக்காரியாக்க பார்க்காதீர்கள். நான் டைவர்ஸ் என்று சொன்னாலே போதும், 2 உயிர்கள் பறந்துவிடும். நம் இருவருடைய அம்மாக்களை தான் சொல்கிறேன். சத்யா, எனக்கு தோன்றியதை சொன்னேன். உன் முன் 3 வழிகள் உள்ளன. அதில் எதை வேண்டுமானாலும் நீ தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என அவன் சொல்லிக்கொண்டு இருக்கலே சர்வர் ஐஸ்கிரீமை கொணர்ந்தான். உள்ளம் கொதித்து கொண்டு இருக்கையில் நாக்கு சில்லிப்பில் மிதக்க ஐஸை ருசித்தனர். சத்யா, அதோ போகிறது பார் ஒரு ஜோடி. அந்த பெண் நம் ஆபீஸ் டைபிஸ்ட், பெயர் புவனா. இன்று அவள் லீவ். கண்டவர்களுடன் சுற்ற வேண்டியதுதான் அவள் வேலை. அவளால் எங்களுடன் காலேஜில் படித்தவள். படிக்கும் போதே அவள் இப்படிதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடன் ஸ்கூட்டரிலும் காரிலும் வருவாள். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று இருப்பவர்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறார்கள். இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஒரு வரைமுறை வைத்து கொண்டவர்கள்தான் கஷ்டப்படுகிறார்கள். நாம இல்லையா? சத்யா, அந்த கர்ச்சிப்பை கொடுக்கிற ஐயா, நான் அங்கே வரும்போது சுத்தப்படுத்தி கொண்டு வருகிறேன்.
பரவாயில்ல, இப்படி கொடு என்றவன் அவள் கொடுத்த கண்ணீராலும் மையாலும் கரை படிந்திருந்த அந்த கர்ச்சிப்பாலேயே தன் இதழ்களையும் மீசையையும் முகத்தையும் துடைத்து கொண்டிருந்தான். சத்யா அவன் செய்கையால் பெரிதும் சங்கடப்பட்டாள். இப்பொழுது உன் வீட்டிற்கு போகலாமா? ம். உங்கள் அண்ணாவை பற்றி என் அம்மாவிடம் ஒன்றும் சொல்லாதீர்கள். அப்புறம் அம்மாவுக்கு பதில் சொல்ல என்னால் முடியாது. சரி சத்யா என்றவன் காரை ஸ்டார்ட் செய்தான்.